நாம் இப்போ தப்பிச்சு ஆகணும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காது. தன்னோட உயிரை கொடுத்து நம்மளை காப்பாற்ற போலீஸ் உதவி பண்ணுவாங்கன்னு நீ நினச்சேன்னா அது நடக்காது. இங்கே இருந்தால் நாம் பட்டினி கடந்து சாகணும். இல்லைனா நம்ம எல்லாரையும் அவங்க சுட்டு கொன்னுடுவாங்க. உன் பொண்டாட்டியை பார்க்கணுன்னு ஆசையா இல்லை? பார்க்கணும். அப்படின்னா வா. என்னாச்சு சார்? சார் 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 எதுக்காக இப்படி முட்டாள்தனமான காரியம் பண்ண? நான் என் லக்ஷ்மியை பார்க்கணும், அதுக்குதான். என் லக்ஷ்மிய நான் பார்க்கணும். பாலகிருஷ்ணங்க? பாலகிருஷ்ண சார், பாலகிருஷ்ண சார். ஹலோ, டிஐஜி சார் தானே? நான் சார்ல்ஸ். ராத்திரி நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு என்ன மன்னிக்கணும். ஒரு நிமிஷம் போனை கீழே வச்சுட்டு போய் உங்க வீட்டு வாசல் வெளியே பாருங்க. ஹலோ, பாத்தீங்களா? இப்ப புரிஞ்சிருக்குமே. இது ஒரு ஆரம்பம் மட்டும்தான். மறுபடியும் உங்களுக்கு 24 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள நீங்க ஒரு முடிவு எடுக்கலனா அது உங்களுக்கே புரியும். பாய். ஹலோ. அப்ப ராம்சிங், இப்ப பாலகிருஷ்ணன் 2 பேரும் செத்துட்டாங்க. மத்தவங்கள பத்தி நினைச்சு கூட பார்க்க முடியல. மறுபடியும் இப்படி ஆயிடுச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு நாம தான் பதில் சொல்லணும்.
இப்பவே நமக்கு லேட் ஆயிடுச்சு. உடனே ஏதாவது செஞ்சாகணும். சார், ஒரு ஆபரேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி சில நஷ்டங்கள் நமக்கு கண்டிப்பா ஏற்படதான் சார் செய்யும். ஏதோ ஒரு போட்டு 4 திருட மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை இல்ல சார். இது 5 கோடி ப்ராப்ளம் சார். நாம டெல்லியை கன்வின்ஸ் பண்ணணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிஎம் கூட நான் பேசும்போது மத்திய மந்திரியும் இன்வால்வ் ஆயிருக்கிறப்போ இதுக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டேன். டெரரிஸ்டுகளுக்கு அவங்க டிமாண்ட்ஸை நிறைவேற்றி கொடுக்கறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. நாம அவங்களை ஏதாவது பண்ண நினைச்சா அது நாளைக்கு நமக்கு தான் பிரச்சனை. இன்னைக்கு நாம போதை மருந்துக்காரங்களோட டிமாண்டை நிறைவேற்றி கொடுத்தா நாளைக்கு கொலகாரம் கேட்கறதே நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். நாம இதுக்கு அடிபணிஞ்சோம்னா பல குற்றவாளிகளுக்கு இது வாய்ப்பா போயிடும். டு பி வெரி ஃப்ராங்க், அவங்க டிமாண்டுக்கெல்லாம் நம்ம பணிஞ்சு பயந்து தான் போகணும். எனது பயப்படணுமா? பணிஞ்சு போகணுமா? நேவோ, நிச்சயமா முடியாது. ஒரு முயற்சி தான். அதுவும் யாருக்காக? அங்க இருக்கிற நிரபராதிகளுக்காக. அந்த கடத்தல்காரங்க துளி கூட மனுஷத்தன்மை இல்லைன்னு அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு வேற வழி என்ன இருக்கு? இல்ல சார், அதனால தான் நான் உங்ககிட்ட இவ்வளவு தூரம் இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். இதுல தோக்கிறது ஜெயிக்கிறதுங்கிறது முக்கியம் இல்ல சார். யாருக்கும் எந்த ஆபத்து இல்லாம அவங்கள காப்பாத்தணும். அது மட்டும் இல்லாம அவங்களெல்லாம் மீட்டதுக்கு அப்புறமா புத்திசாலித்தனமா அவங்களையும் நாம பிடிச்சு ஆகணும். ஒட்டுமொத்த ஃபோர்ஸையும் வச்சு அவங்கள பிடிச்சு ஆகணும் சார். அவங்கள கொலை பண்ணாலும் சரிதான் சார். சார், நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. நல்ல புத்திசாலித்தனமா தான் இந்த கிட்னாப்பை அவங்க பிளான் பண்ணிருக்காங்க. நாம விரிக்கிற வலையில விழுற அளவுக்கு முட்டாள் எல்லாம் இந்த சார்ல்ஸ். அவன் தப்பிச்சிருவான், அது எனக்கு நல்லா தெரியும். இப்படி ஒரு முடிவே இல்லாம போச்சுன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்ல இதை விட கஷ்டமான சூழல்ல பிணை கைதிகளுக்கு ஒரு சின்ன கீறல் கூட இல்லாம இவங்களை விட பெரிய தீவிரவாதிகள்ட்ட இருந்து நம்ம மக்களை மீட்டு கொண்டு வந்திருக்கோம். ஆனா அதையெல்லாம் நம்ம நேரடியா தாக்கி சாதிக்கல. கமாண்டோ ஆபரேஷன் பண்ணி தான் செஞ்சிருக்கோம். நீங்க சொல்றது சரிதான். அப்படிப்பட்ட ஒரு ஆளு நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்களா? இருந்தாரு, ஆனா இப்ப இல்ல. வேணும்னா நாம அவரை கூப்பிட்டு ஒரு வார்த்தை பேசலாம். அப்படி ஒரு ஆள் இருக்காரா? யார் அது?